வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாக்கு எந்த மாதிரியான சார்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லை கிராஃப் கிரியேட் பண்ணலாம், எப்படி இந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது, உங்களுடைய டேட்டா ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான நம்பர்ஸில் காட்டணுமா, இல்லை இப்படி விசுவலைசேஷனில் ஒரு கிராஃபில் காட்டலாமா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் இன்சர்ட். இந்த இன்சர்ட் மேலே கிளிக் பண்ண உடனே உங்களால் இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆகும். இங்கே ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அண்ட் காலம் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் ஒரு சார்ட்டுமே எதுக்கு கிரியேட் பண்ணணும், எந்த பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணணுன்றதை பற்றி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கம்பேரிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய அக்கௌண்டிங், இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேலரி அதிகமாக பே பண்ணியிருக்கோம் அதை நம்ம கம்பேர் பண்ணணும். இதுக்கு என்ன சார்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட்னா காலம் சார்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் இந்தலையும் ரெக்கமெண்டட் சார்ட்டில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இது என்ன மாதிரியான சார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு. ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே தெரியும் பாருங்கள், இந்த காலம் சார்ட்டை தான் இதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுது. எதர் யூ கேன் கிளிக் ஆன் திஸ் காலம் சார்ட் அண்ட் செலக்ட் திஸ் ஒன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் சார்ட் மேலே கிளிக் பண்ணால் there are 2D காலம் சார்ட் அண்ட் 3D காலம் சார்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார் சார்ட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் சார்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பெட்டர் விசுவலைசேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்களா இந்த ஆனுவல் சேலரி. ஸோ யூ கேன் ரிமூவ் திஸ் ஆனுவல் சேலரி. ஸோ ஹைட் ஆல் ஃபீல்ட் பட்டன் ஆர் சார்ட். இது மேலே கிளிக் பண்ணால் போதும், இருக்கக்கூடிய இந்த 2 பட்டனும் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டோட்டல் யூ கேன் ரிமூவ் திஸ் பை செலக்டிங் கிளிக் ஆன் டெலீட் பட்டன். இது டெலீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இந்த டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாட் இஸ் திஸ் சார்ட் இஸ் சேயிங். இந்த சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டோட்டல் ஆனுவல் சேலரி பை டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு அடுத்தது இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் டேப்பில் இங்கே இருக்கக்கூடிய போல்டுன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போல்ட் ஆகிடும். அண்ட் மேக் தி ஃபாண்ட் இன் பிளாக் கலர். இது தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அன்டில் அன்லெஸ் யூ ஓவர் ஆன் திஸ் ஈச் காலம். பட் ஆனால் இந்த காலம் மேலே நம்ம போகாமையே டைரெக்டாக பார்க்கும்போது அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி கொண்டு வரதுன்னா, யூ கிளிக் ஆன் திஸ், தென் ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த ஆட் லேபிள்ஸில் இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணால் போதும். இங்கே இருக்கக்கூடிய ஆட் லேபிள்ஸ்ன்ற பட்டன் மேலே இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூ உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியும், அக்கௌண்டிங்ன்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 88,000 சேலரி ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs ப்ளஸ். பட் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே சேலரி கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் 1 கொடுத்த உடனே ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த இடத்துல கிளிக் ஆன் திஸ் ஆப்ஷன். இதில் இந்த அலைன்மெண்ட் கீழே டெக்ஸ்ட் டைரக்ஷன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஹரிசாண்டலுக்கு பதிலாக ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 270 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அலைன்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை வந்து போல்டு பண்ணணும்னா யூ கேன் கிளிக் ஆன் திஸ் ஆர் யூ கேன் யூஸ் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி. அட் த சேம் டைம் ஈவன் திஸ் வேல்யூ ஆல்சோ செலக்ட், தென் கிளிக் ஆன் பி, சேஞ்ச் டு பிளாக் கலர். ஃபாண்ட் கலர் இந்த பிளாக் கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவன் திஸ் x-axis வேல்யூ as well, select this and make it bold. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்டர் நம்ம கொடுக்கலாம். என்ன பார்டர் கொடுக்கலாம்னா ரைட் கிளிக், அவுட்லைன். இந்த அவுட்லைன் மேலே பிளாக் கொடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் இந்த வித் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கீப் இட் சம்திங் லைக் திஸ். அடுத்து இந்த வேல்யூக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ கிளிக் ஆன் திஸ் வேல்யூ மேலே கிளிக் பண்ணால் டேட்டா லேபிள்ஸ் மேலே கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் ரைட் கிளிக் பண்ண உடனே ஃபில்ன்ற ஆப்ஷனில் என்ன நம்மளுக்கு கலர் தேவையோ அதை நம்ம ஹைலைட் பண்ணி லைட் கலர், ஈவன் டிக்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ், கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த சார்ட் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் டிசைன் மேலே கிளிக் பண்ண போதும். இட் ரெக்கமெண்ட்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், டோட்டல் ஆனுவல் சேலரி பை டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. உங்களுக்கு எந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ
அதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம்னா அப்படியே வெளியே வந்தால் போதும். இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல ஃபில் வந்து இதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணால், இப்போ எக்ஸாம்பிள் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டராக வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியினுடைய சேலரி அதிகமாக பே பண்ணியிருக்கோம், அது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் டேட்டா. டேட்டா மேலே கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த A to Z நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோவஸ்ட் டு ஹையஸ்ட். இந்த இடத்துல நம்ம ஓவர் பண்ணும்போது தெரியும் லோவஸ்ட் ஹையஸ்ட். இந்த Z நம்ம கிளிக் பண்ணும்போது லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம அதிகமாக சேலரி பே பண்ணியிருக்கோமோ அது நம்மளுக்கு டாப்பில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு தான் நம்ம அதிக சேலரி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து ஃபைனான்ஸ்க்கு வந்து நம்ம லோ சேலரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வியூவை இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஈச் காலம் இது ரெப்ரசென்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காலம் கலர் இருக்கு. இதை எப்படி சேஞ்ச் பண்றது? ஒன் பை ஒன்னா மேனுவலாக சேஞ்ச் பண்ணுமா இல்லை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபில் ஆப்ஷன், இந்த ஃபில்லில் நம்ம கிளிக் பண்ணோம்னா வெரி கலர்ஸ் பை பாயிண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இந்த பழைய ஃபார்மேட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.